அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி தான் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சுருக்கேன். இது என்னாச்சுன்னா, குழம்பு வச்ச குக்கரில் போட்டுட்டேன். அதனால் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த குழம்போட கலர் முட்டையில் ஒட்டிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, கலர் மஞ்சளாயிடுச்சு. 4 முட்டை வேக வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு தயிர், கெட்டி தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டேன், அதனால தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 5-6 பல் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் தாளிக்க, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் முந்திரி. இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1 கப் எடுத்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம் அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, புதினா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து இதுக்கு காரத்துக்கு அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, புதினா, இந்த இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ தாளிச்சிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு தாளிச்சிக்கலாம். முட்டை நான் வேக வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். இதை லேசாக மிளகாத்தூள் போட்டு இப்படி பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அந்த அளவு காரம் எங்களுக்கு போதும், அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா, இந்த சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்குவோம். அப்புறம் இந்த பிரிஞ்சி இலையும் இப்படி போட்டுக்குவோம். அப்புறம் இந்த முந்திரி பருப்பு லேசாக சிவக்க விட்டுருவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல வாட்டில் நறுக்கி வச்சுட்டு போட்டுக்குவேன். ஒரு 4 பல் பூண்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். எங்களோட வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுமாரி ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்க்கலை, மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இது சும்மா ஒரு கலருக்கு ஆக வேண்டியது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைக்கலை. நான் இந்த புதினா, பச்சை மிளகா அதோடய சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இந்த 1/2 கப்பு கெட்டி கடைஞ்சிட்டேன். அதாவது பிரியாணி போடுறது தெரியாது, அதனால் தயிராக இருந்ததை கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான மோர் தான் அது, தயிராக இல்லாமல் கடைஞ்சி வச்சுட்டேன். அதனால் அதை அப்படியே சேர்த்தாச்சு. 1/2 டம்ளர் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்மளோட மசாலா நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அந்த முட்டையை அப்படியே ஒரு காரம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது நல்லா பரட்டி வச்சுட்டு இது கூட நம்ம இந்த முட்டையை சேர்த்து நம்ம நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். நம்ம அப்புறம் பிரியாணியில் சேர்க்கும்போது இதில் சப்புன்னு இருக்கும், காரம் இல்லாமல். அதனால் லேசாக போட்டு பரட்டி எடுத்துக்குவோம்.
இந்த அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா கலந்து விட்டுருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு ஏற்கனவே 1/2 கப்பு தயிர் கடைஞ்ச மோராக ஊற்றிருக்கேன். அதனால் இப்போ இந்த மிக்ஸி கழுவின புதினா அரைச்ச தண்ணி அதை 1 கப்பு சேர்த்துக்கிறேன். போதும். இதுவே நமக்கு 1.5 டம்ளர் கணக்காயிடுச்சு. 1க்கு 1.5. இது கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சாதம் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து முட்டையை அப்புறமாக்கி சேர்த்துக்குவாங்க, சில பேர் வந்து அது கூட போடுவாங்க. இப்போ நம்ம வந்து இது மேலாப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே ஒரு விசில் விட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த முட்டையில் உள்ள மசாலாவையும் இதில் போட்டுடலாம் சேர்த்து. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டு 5 நிமிஷத்தில் இறக்கிக்கலாம். குக்கர் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு, அமர்த்தியாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் போகட்டி திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மேலாப்பில் புதினா தூவினேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்மளோட முட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எங்கள் சாதம் நல்லாவே வெந்துருச்சு. நம்மளோட சாதம் பாருங்கள், நல்ல பொலப்புலன்னு உதிரியாக சூப்பராக. இப்போ எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதில் போட்டு நம்ம முட்டையை போட்டு கிண்டனம்னா உடஞ்சிடும் இல்லையா, அதனால் தனி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக கலர். இப்போ நம்மளோட சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூடாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு முட்டை வந்து நான் இப்படி கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி வந்துடுச்சு, அதனால் மேலாப்பில் வைக்கல. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூடாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மட்டன் குழம்பு பாருங்கள் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதாவது சம்மரில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பிரியாணி செஞ்சு பாருங்கள். பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுங்க லீவில் இருக்க டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.